ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த ஜூலை மாதத்தின் வாழ்த்துக்களுடனே தேவனுடைய வார்த்தையை கொண்டு மிஸ்பா தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களை பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்துக்குரிய வாக்குதத்தமாய் யோவான் எழுதின சுவிசேஷகம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் தேவ மகிமையை கொண்டு வரும். ஒரு ஊருக்கு நம்ம போகணும்னா ஒரு பாதை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாசம். ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இயேசுவின் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, இயேசு நம்ம கைவிட மாட்டார், நம்ம நித்தியத்தில் சேர்ப்பார் என்று நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையே விசுவாசம். மனுஷரால் கூடாதது என் தேவனால் கூடும் என்று நம்புவதே விசுவாசம். விசுவாசம்தான் தேவனுடைய மகிமையை கொண்டு வருகிற ஒரு பாதை, ஒரு வழி. அது இல்லை என்றால் தேவ மகிமையை காண முடியாது. ஆபுக் 2:4 சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நான் பிழைக்கிறதுக்கு விசுவாசம் அவசியம். சரியாக சொல்லணும்னா, நான் சுவாசிக்கணும்னாவே விசுவாசம்தான் தேவை. விசுவாசம்தான் ஒரு கிறிஸ்துவனுடைய சுவாசமே. விசுவாசத்தினால் மாத்திரம் நீதிமான் பிழைப்பான். ஏசாயா 28:16 ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமேன். இந்த கல்லின் மேல் ஒரு நகரத்தை கட்டுவேன், அது தலைக்கு 3 கல்லாக இருக்கும் என்று சொல்லி இயேசு சொல்லிட்டு விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லுகிறார். அந்த கல் யார்? அது இயேசு கிறிஸ்து என்கின்ற கல். இந்த இயேசு கிறிஸ்து என்ற கல்களின் மேல் நீ நம்பிக்கை வைப்பாயானால் நீ பதற வேண்டிய அவசியமில்லை. விசுவாசித்தால் மலைகளையும் பெயர்ப்பார். ஒருவன் விசுவாசத்தினால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்வானானால் அந்த மலையும் பெயர்ந்து போகுமாம். அவ்வளவு வல்லமை விசுவாசத்தில் உண்டு. ஆவிக்குரிய கனிகளிலும் விசுவாசம் உண்டு, ஆவிக்குரிய வரங்களிலும் விசுவாசம் உண்டு. அந்த விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சங்கீதம் 27:13 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், விசுவாசியாமல் இருந்தால் கெட்டு போவோமாம். நம்ம கெட்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு பழக்கம் வேணும், ஏதோ ஒரு நண்பர் வேணும், சேரக்கூடாதவர்கள் கூட சேர்ந்தால் கெட்டு போயிடுவோம் சொல்லி நிறைய சொல்லுவாங்க. இவன் கூட சேராத கெட்டு போயிடுவேன், அவன் கூட சேராத கெட்டு போயிடுவேன், இந்த பழக்கத்துக்குள்ளே போகாத கெட்டு போவேன். நான் சொல்லுகிறேன், விசுவாசியாமல் இருந்தாவே நீ கெட்டு போவாய். விசுவாசியாமல் இருக்கிறவன் கெட்டு போவோம் என்று வேதம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 7:9 சொல்வது, விசுவாசியாமல் விட்டாய் நிலை பெற மாட்டாய். நீ ஒரு காரியத்தில் விசுவாசம் இல்லாமல் இருப்பாயானால் நீ நிலை பெற மாட்டாய். ஸோ விசுவாசம் தான் ஒரு தேவ மனுஷனை நிற்க பண்ணும். இந்த விசுவாசத்தினாலே தேவனுடைய மகிமையை காண்பார். தானியேலை குறித்து நாம் பார்க்கும்போது, தானியேல் 7ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து வந்தீங்களானால், தானியேல் தேவனுக்குரிய ஒரு உத்தமனாக இருக்கிறான். எப்பொழுதும் அவனுடைய ஸ்தானம் உயர்த்தப்பட்டது. உயர்ந்த இடத்துல போகிறான். அவன் உயர்ந்த இடத்துல ஒரு கவர்னராக அவன் நியமிக்கப்பட்ட போது அவனை தேவனை மறக்காமல் தொழுது கொண்டிருந்தான். ஏதோ ஒரு காரியத்தில் அவனை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பொறாமை பிடித்த மனிதர்கள் அவனை குற்றம் சாட்டும்படிக்கு தேடினார்கள். ஆனால் அவன் மேல் குற்றம் சாட்ட எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு காரியமும் இல்லை. தேவனுடைய விஷயத்தில் மாத்திரம்தான் அவனை குற்றம் கண்டுபிடிக்கும் என்று சொல்லி ராஜாவிடத்தில் போய் சொல்கிறாங்க, ராஜாவே, தரியு ராஜா அப்பொழுது அரசா இருக்கிறார், தரியு ராஜாவே, உம்மை தவிர வேறு யாரும் 30 நாளைக்கு உம்மை தவிர தேவனிடத்திலாவது மனுஷனிடத்திலாவது விண்ணப்பம் செய்யக்கூடாது. அப்படி விண்ணப்பம் பண்ணினால் அவர்களை சிங்க கபிகளுக்குள் போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு ஆலோசனை பண்ணி ராஜாவிடத்தில் நயவஞ்சகமாக பேசுகிறார்கள். ராஜாவும் அந்த சட்டத்தை அமுல்படுத்தி விட்டான். இப்பொழுது தானியேலோ என்ன செய்கிறான் என்று பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, தானியேலோ என்றால் 10ஆம் வசனம் சொல்லுது, தானியேலோ என்றால் அவன் எப்பொழுதும் போல எருசலேமுடைய பலகணிகள் திறந்திருக்க 3 முறையும் அவன் விண்ணப்பம் பண்ணினான். ராஜாவின் கட்டளை இருந்தும், ராஜாவினுடைய ஆளுகைக்குட்பட்டவனாய் இருந்தும் எருசலேமுக்கு நேராய் தன் கண்களை விரித்து அவன் விண்ணப்பம் பண்ணினான்.
அப்போது ராஜாவிடத்தில் சொன்னார்கள், ராஜா தரியு ராஜா தானியேல் மிகவும் பிரியம் கொண்டவர், அவனை தண்டிக்கிறதுக்கு மனதில்லை. ஆனாலும் சத்தத்தின்படி அவனை தூக்கி சிங்கக்கெபிகளுக்குள்ளே போட கட்டளையிட்டார்கள். சிங்கக்கெபிகளுக்குள்ளே அவனை போட கட்டளையிடும் போது 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களின் வாய்களுக்கு உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா. தானியேல் சிங்கக்கெபிகளுக்குள் விழுந்தான். விழுந்த உடனே தேவன் ஒரு தூதனை கட்டளையிட்டு தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் உனக்கு விரோதமாய் நீ உன் விசுவாசத்திலிருந்து வெளியே வரும்படிக்கு, உன் தேவனிடத்திலிருந்து உன்னை பிரிக்கும்படிக்கு எத்தனை பேர்கள், எத்தனை பொல்லாத மனுஷர்கள் உனக்கு எதிராக எழும்பி சிங்கங்களின் நடுவில் நீ கிடக்கிற சூழ்நிலையாய் இருந்தாலும் தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போடுகிறார். அல்லேலூயா. 20வது வசனத்தில் ராஜா கேட்கிறான், தானியேலே, எனக்கு பிரியமான புத்திரனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கும்பொழுது அவன் சொல்லுகிறான், ஆம் ராஜாவே, உமக்கு முன்பாகவும் நான் தேவனுக்கு முன்பாகவும் உத்தமமாய் இருந்ததினாலே அவர் என்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் அன்று இரவு அவனை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்தார். தானியேல் 6:23 நீங்க பார்த்தீங்கன்னா, தானியேல் தேவன் பேரு விசுவாசித்தபடியால் அவனுக்கு ஒரு சேதமும் காணப்படவில்லை. விசுவாசம். தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. தானியேலோ என்றால் 3 வேளையும் ஜெபம் பண்ணுகிறவனாய் இருந்தான். தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாய் இருந்தாலும், ஆனால் வேதம் சொல்லுகிறது தானியேல் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தபடியால் அவனுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. அல்லேலூயா. இந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தர் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் சிங்கங்களும் உங்களை சேதப்படுத்தாது. சிங்கங்களின் நடுவில் நீங்கள் இருந்தாலும் அவைகள் உங்களை சேதப்படுத்தாது. இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அவர் உங்களை காக்க வல்லவர். சிங்க கெபிகள் ஆனாலும், சிங்க குகைகள் ஆனாலும், சிங்கங்களின் மத்தியில தான் வாழ்க்கையே ஆனாலும் அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. யோனாவின் காலத்திலே நினிவே பட்டணத்தின் பாவம் தேவனுடைய சமூகத்தில் எட்டியது. தேவன் நினிவே பட்டணத்தை கவிழ்த்து போடணும் என்று திட்டம் தீட்டினார். தேவன் திட்டம் தீட்டி அது யோனா தீர்க்கதரிசி மூலமாய் அந்த தேசத்துக்கு சொல்ல அவர் அனுப்பினார். யோனா 3:5 பார்த்தீங்கன்னா, நினிவேவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் பண்ணி ஆடு மாடுகள் எல்லாம் ஒன்றுக்கும் ஆகாரம் கொடுக்காமல் விசுவாசம் வைத்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார்கள். 3 நாட்கள் அவர்கள் ஜெபம் பண்ணி காத்திருந்த போது தேவன் தன் இருதயத்தை மாற்றினார். தேவன் தன் திட்டத்தை மாற்றினார். நினிவேவை கர்த்தர் கவிழ்க்காமல் நிலை நிறுத்தினார். அல்லேலூயா. தேவனே அழிக்கணும் என்று சொல்லி வந்த போதிலும் அவர்கள் விசுவாசித்து உபவாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அவர்கள் விசுவாசித்து உபவாசம் பண்ணின போது தேவன் இரக்கம் செய்தார். நினிவேவை அழிக்காமல் காத்தார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே ஆண்டவர் உங்களை பிழைக்க பண்ணுவார். தேவன் அந்த பட்டணத்தை தப்புவித்தார். யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் அவர்களுக்கு செய்வேன் என்று கூறின தீங்கை குறித்து மனஸ்தாபம் பட்டாராம். அல்லேலூயா. விசுவாசம் தேவனையே குலுங்க பண்ணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, அவர் தேவன் அந்த பட்டணத்தை குறித்து நினைத்ததுக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் இறங்கினார். ஆமேன். அதனால்தான் யோனா சொல்லுவார் மீனின் வயிற்றிலிருந்து, தேவனே நீ இரக்கமும் உறக்கமும் மனத்தாழ்மையும் நிறைந்தவர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவான். அல்லேலூயா. அவனை சுற்றிலும் பாசிக கழுத்தில் வரையும் போது அவன் விண்ணப்பம் பண்ணும்போது, தேவனே நீ இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்தவர் என்று சொல்லுவான். தேவன் இரக்கம் நிறைந்தவர். அவர் இரக்கம் உனக்கு கிடைக்கணும் என்றால், அவருடைய மனதுருக்கம் உனக்கு வேண்டி உன்னை விடுவிக்க வேண்டும் என்றால் நீ விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தை குறித்து பேச ஆபிரகாமை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது.
15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாய், நானே உனக்கு பலனும் மகா கேடகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவரை பார்த்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, பலனும் கேடகமா நீங்க தான் இருக்கிறீங்க, ஆனால் எனக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆண்டவர் உடனே அவனுடைய கூடாரத்திற்கு வெளியே வர வைத்து, வானத்து நட்சத்திரத்தை போல உன்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள், உன்னுடைய வம்சம் இருக்கும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். பிறகு அவன், ஆண்டவரை இதை நான் எதனால் நம்புவேனும் போது அவன் ஒரு பலியை இடுகிறான். அந்த பலி இடும்போது சூரியன் அஸ்தமித்தது என்று எழுதியிருக்கிறது. அப்போது என்றால் என்ன அர்த்தமாம்? பகல் நேரத்தில் ஆண்டவர் அவனை கூடாரத்திலிருந்து கொண்டு வந்து வானத்திலிருந்து நட்சத்திரங்களை பார் என்று சொன்னார். பகலில் பெரும்பாலுமா நட்சத்திரம் தெரியாது. ஆனால் இந்த ஆபிரகாம் நட்சத்திரத்தை பார்த்தான். இல்லாதவைகளை இருக்கிற மாதிரி அழைக்கிறவருடைய தான் விசுவாசம், காணக்கூடாதவைகளின் நம்பிக்கை. அல்லேலூயா. அவங்க நட்சத்திரம் இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் ஆண்டவர் சொன்னார் நட்சத்திரத்தை பாருன்னாரு. அவன் சொன்னான், ஆண்டவரே நான் பார்த்துட்டேன். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணினார். அந்த விசுவாசத்தை தேவன் அவனுக்கு கனம் பண்ணி அவனை இன்றைக்கும் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். ஆமென். இஸ்ரவேலுக்கு தகப்பன் யாக்கோபு என்றால் ஜாதிகளுக்கு தகப்பன் ஆபிரகாம். அல்லேலூயா. 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். லோத்துவை சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். லோத்து சிறைப்பிடித்து கொண்டு போன உடனே ஆபிரகாம் தன்னுடைய ஜனங்களோடு கூட போய் 300 பேரோடு கூட போய் ஒரு பெரிய யுத்தம் பண்ணி லோத்துவை விடுவித்து கொண்டு வருவான். உடனே சோதோமின் ராஜா ஏராளமான பொருட்களை கொண்டு வந்து அவனிடத்தில் சொல்வான், உன்னுடைய ஆட்களை என்னிடத்தில் கொடும், என்னுடைய பொருட்களெல்லாம் நீ எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி திரளான ஒரு பெரிய ஆஸ்தியை கொடுப்பான். ராஜா ஒருத்தனுக்கு ஆஸ்தியை கொடுக்குறான்னா அது சாதாரணமாக இருக்காது. ஆபிரகாமிடத்தில் வந்து எல்லா ஆஸ்தியும் கொண்டு வந்து குளிச்சுட்டு, நீ 300 பேர் எடுத்து போன அவங்கள மாத்திரம் அந்த பலவான்களை எனக்கு கொடு, நான் உனக்கு இந்த ஆஸ்தியெல்லாம் தருகிறேன் என்று சொல்லி அவன் சொன்னபோது ஆபிரகாம் அதை நிராகரித்து, தேவனுக்கு நேராக, உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்லி தன் கைகளை உயர்த்தி, கர்த்தர் தான் என்னை உயர்த்தணும், நீ என்னை உயர்த்தக்கூடாது என்று சொல்லி ராஜாவை மறுதளித்தான், ராஜாவை தள்ளினான். ஒரு மனுஷனால் நான் உயரக்கூடாது, ஒரு மனுஷன் என்னை ஆசீர்வதிக்க கூடாது, கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கணும் என்று தேவனிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான் கலாத்தியர் 3:15 சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினாலேயே நமக்கு வந்தது என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நமக்காய் பாவமாய் பலியாகி, சாபமானதினாலே நம் பாடுகளை அவர் சுமந்ததினாலே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு பிள்ளைகளாய் நாமும் மாறினோம். அப்படி ஒரு விசுவாசத்தினாலே தான் நீதிமான் பிழைப்பான். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதி ஒருவன் இருந்தான். அவனுடைய வேலைக்காரன் வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் வருகிறான். வந்து, ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் வா என்று சொன்னால் வருவதற்கு 100 பேரும், நான் போ என்று சொன்னால் போவதற்கு 100 பேரும் எனக்கு இருந்தும், ஆமென், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், வீட்டுக்கு வரத்துக்கு நான் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லி இயேசு மேல் அவன் நம்பிக்கை வைத்து, இயேசு மேல் தன் விசுவாசத்தை வைத்து கேட்கும்போது ஆண்டவர் தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த 100 இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் கண்டதில்லை. அல்லேலூயா. என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. ஆண்டவரே, நீங்க கூட வர வேண்டாம், உங்க ஒரு வார்த்தை அனுப்பும், நீ ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அவன் நினைப்பிருந்தா இன்னொரு வேலைக்காரனோடு கூட வந்து இயேசுவை சந்திக்க வைத்திருக்கலாம். அவன் நினைத்திருந்தா அவங்க வீட்டில் உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவனே இறங்கி வந்து, தன் வேலைக்காரனுக்காய் இறங்கி வந்து இயேசுவை பார்த்து தன் வேலைக்காரனுக்காய் வேண்டிக் கொண்டான். இயேசுவை கனம் பண்ணினதோடு இல்லை, அவன் அப்படி விசுவாசித்தான். 8:13 ஆண்டவர் சொல்லுகிறார், 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது, நீ என்ன விசுவாசிக்கிறியோ அதுபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவன் போகும்போது எதிர்க்கிற வேலைக்காரர்கள் வந்து சொல்ல, ஒரு வேலைக்காரன் பிழைத்து கொண்டான்.
எப்பொழுது பிழைத்து கொண்டான்? இயேசு அந்த வார்த்தையை சொல்லுகிற அந்த வேளையிலே அவன் பிழைத்து கொண்டான். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் மரித்து போனாலும் விசுவாசம் உன்னை பிழைக்க வைக்கும். ஸ்மித் விக்கல்ஸ்வர்த்தன் என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவர் எத்தனையோ பிணங்களை உயிரோடு கூட எழுப்பினாராம். அல்லேலூயா! விசுவாசத்தினாலே. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற இன்னும் அநேக ஊழியர்கள் நம் தேசத்திலேயே உண்டு. விசுவாசம் மரித்தோரியம் எழும்ப பண்ணும். இயேசு தன் ஊழியத்தை சென்றும்போது இயேசுனுடைய நண்பனாயிருந்த லாசரு மரித்தான். லாசரு மரித்த போது இயேசு அவன் வியாதியா இருக்கும் போதே இயேசுக்கு செய்தி வந்தது. ஆனால் இயேசு போகவில்லை. இயேசு காலதாமதம் பண்ணினார். தேவனுடைய மகிமை பண்ணும்படி காலதாமதம் பண்ணினார். சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு வாய்க்காது. காரணம் என்ன என்று தெரியாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காலதாமதம் நல்லது. அது தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா! காலதாமதமாய் பிறந்த யோசேப்பு தான் முழு இஸ்ரவேலுக்கும் ஆகாரத்தை கொடுத்தான். காலதாமதமாய் வந்த ஆசீர்வாதம், காத்திருந்து வந்த ஆசீர்வாதம், காலதாமதமாய் வந்த சாமுவேல் தான் சமத்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசி, ஆசாரிய ஊழியம், ராஜத்துவ ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம் என்று 3 ஊழியத்தை செய்த ஒரு பெரிய ஊழியவனாக இருந்தான். சில நேரங்களிலே காலதாமதம் ஏற்படுவது நல்லது. இயேசு காலதாமதம் பண்ணினார். இயேசு வரும்போது அவனுடைய சகோதரி மார்த்தாள் ஓடி வந்து எல்லையிலே நின்று, இயேசுவே, நீர் இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று கூறினார். விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பாய் என்று சொல்லி அவர் சொன்ன பொழுது, ஆமாம் ஆண்டவரே, வருகை எப்போ நான் பிழைத்துக் கொள்வோம் என்று சொல்லி அவளுக்கு பதில் சொல்கிறார். இயேசு கொஞ்சம் தூரம் கடந்து சொல்லும் போது மரியாள் ஓடி வருகிறார். ஓடி வந்து அவள் செய்தது, இயேசுவின் பாதத்தில் விழுந்து 4 நாள் அவள் யாரிடமும் பேசல. அவள் துக்க முகமாய் இருந்தாள். அவள் அழுது கொண்டே இருந்தாள். யாரிடமும் அவள் பேசவில்லை என்று வேதம் எழுதியிருக்கிறது. அவளுடைய துக்கம் அவளை அடைத்திருந்தது. அவர் ஆகாரம் சாப்பிட்டல. அவள் அழுது கொண்டு தன் சகோதரனை குறித்த ஒரு பெரிய பாரம், பெரிய துக்கம் அவளை அழுத்தி கொண்டே இருந்தது. யாரிடத்திலும் அவள் பேசவில்லை. ஆனால் இயேசு வந்து விட்டார் என்ற செய்தி அவள் காதில் வந்த உடனே ஓடி போய் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுதாள். எனக்கு அன்புக்குரிய தேவ சகோதரனே, தேவ சகோதரியே, நீ ஆள வேண்டிய ஒரு இடம் உண்டு என்றால் அது தேவனுடைய பாதம் மாத்திரம்தான். மனுஷருக்கு முன்பாக நீ ஆள வேண்டியது அவசியமில்லை. மனுஷனுக்கு முன்பாக நீ கதற வேண்டிய அவசியமில்லை. மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுதாள் என்று எழுதியிருக்கிறது. இயேசு ஆவியில் கலங்கினாராம். இயேசு ஆவியில் கலங்கினார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா! கல்வாரி சிலுவையில கூட எங்க அப்பா கலங்கலை. கல்வாரி சிலுவையில கூட இயேசு கண்களை மூடினாரே தவிர அவர் அழலை. இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே என்று சொல்லி அவர் கலங்கலை, அவர் அழுகலை. ஆனால் மரியாளின் கண்ணீர், மரியாளின் பாசம் என் இயேசுவை கலங்க பண்ணியது. மரியாளின் விசுவாசம் என் இயேசுவை கலங்க பண்ணியது. இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதியிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லாம் முடிந்தது, இப்பொழுது கல்லறையை திறந்தால் நாருமே என்று மார்த்தாள் சொல்லுகிறார். கல்லறையை திறந்தால் நாரும் ஆண்டவரே. ஒருவேளை உன் வாழ்க்கை நாறுகிற மாதிரி இருக்கலாம், நாற்றமா இருக்கலாம், நன்மை எதுவும் இல்லாமல் இருக்கலாம், உன் வாழ்க்கை இருந்தடா இருக்கலாம். என் இயேசு உன் அருகில வந்து உன் எதிர்க்கில நிற்கிறார். இயேசு சொல்லுகிற கல்லறையை திற, நீ நாருமே என்றாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த ஜூலை மாதத்தில் நீ விசுவாசித்து பார். கர்த்தர் கல்லை புரட்டினார்கள். ஆண்டவர் ஒரே கூப்பிடல் தான், லாசருவே வெளியே வா என்று இயேசு சொன்ன உடனே லாசரு வெளியே வந்தான். அவன் கட்டுகள் அவனை அவிழ்த்து அவனை விடுவித்தார்கள். இந்த மாதத்தில் கூட விசுவாசம் தேவனை கலக பண்ணும். விசுவாசம் தேவனை அசைய பண்ணும். விசுவாசம் தேவ மகிமையை கொண்டு வரும். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அருமை சகோதரனே, உன் பிஸ்னஸோ இல்லை உன்னுடைய கர்ப்ப பிறப்போ இல்லை உன்னுடைய வியாதியோ உன்னுடைய பலவீனமோ உன்னுடைய சூழ்நிலையோ எதுவாக இருந்தாலும், எந்த கல்லறைக்கு முன்பாக நீ இருந்தாலும்
இன்றைக்கு இயேசுனுடைய மகிமை உன் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. இயேசுனுடைய மகிமை உன் வாழ்க்கையில் வெளியே வரப்போகுது. நீ விசுவாசிப்பாயானால் மகிமையை காண்பாய். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் கர்த்தருடைய கை இறங்கி வந்து ஆளுகை செய்யட்டும். இவங்களுடைய பலவீனங்கள் மாறட்டும். இவங்களுடைய எல்லா குறைகளும் நீங்கி ஆண்டவரை நிறைவாவார்களாக. கர்த்தாவே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீ வார்த்தையினாலே சுகம் உண்டாகும். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையில ஆரோக்கியம். இதை பார்த்திருக்கும் போது ஒரு சுகத்தின் வல்லமை ஜனங்களை தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகமாவார்களாக. சுகப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு போகட்டும். இப்போது சுகம் உண்டாகட்டும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த என் ஆண்டவர், ஆபிரகாமைக்கு ஆண்டவரே அவனுடைய வம்சத்தினாலே ஆசீர்வதித்தவர். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர்களும் பிள்ளை வரமில்லாதவர்களுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுங்க. அவர்கள் ஜனம் பெருக பண்ணினவர்களை ஆகுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, முழு ஜாதிகளுக்கும் தகப்பனாய் ஆபிரகாமை மாற்றினது போல் என் ஜனங்களையும் மாற்றுவீராக. இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு சொந்தமாகட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதியிருக்கிறது. இவங்களை பயமுறுத்துகிற, இவங்களை நெருக்குகிற எல்லா பயங்களும் திகில்களும் விலகி போகும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த மரண கட்டுகளினால இவங்க சூழ்ந்திருந்தாலும், மரணமே இவங்களை சூழ்ந்திருந்தாலும் இவர்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே லாசருவே வெளியே வா என்ற வார்த்தையின்படி இவங்க சூழ்நிலையிலிருந்து இவர்கள் வெளியே வருவார்களாக. இவர்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இந்த ஜூலை மாதத்திலே விசுவாசத்தினாலே தேவ மகிமையை இவர்கள் காண்பார்களாக என்று சொல்லுகிறேன். இவர்கள் தொழில்களை ஆசீர்வதியும், பிசினஸ்களை பெருக பண்ணுங்க. இதை பார்க்கிற ஒவ்வொருத்த மேலையும் கர்த்தருடைய ஆளுகை இருப்பதாக என்று சொல்லுகிறேன். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.